இங்கே நீங்கள் திமுக என்னதான் பெரியாரை பேசினாலும் திராவிடத்தை பேசினாலும் நடக்கக்கூடிய ஆட்சியை இந்துத்துவ ஆட்சியாகத்தான் அதிகாரிகள் நடத்துவார்கள். நான் கேட்கின்றேன், இடஒதுக்கீடு உரிமையை முன்வைத்து எழுந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதுகெலும்பு இடஒதுக்கீடு என்கின்ற சமூக நீதி கொள்கை தான். அப்படி திராவிட மாடல் என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லுகின்ற இந்த ஆட்சி கட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டத்தை திமுக வரவேற்றிருக்க வேண்டும். திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்க வேண்டும். இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்றால் இந்த தோழர்களோடு எஸ்டிபிஐ கட்சியோடு திமுகவை சேர்ந்தவர்களும் களத்தில் நின்றிருக்க வேண்டும். அதானே? இது எந்த வகையில இந்த கோரிக்கை திராவிடத்திற்கு எதிரானது, தந்தை பெரியாருக்கு எதிரானது, அறிஞர் அண்ணாவிற்கு எதிரானது, அல்லது திமுகவினுடைய சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது? எந்த வகையில் எதிரானது? எல்லா போராட்ட களத்திலும் கட்சி கூட்டணி வேறுபாடின்றி எல்லா போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தோழர் வேல்முருகன் அவர்கள் நமக்காக இருக்கிறார். எல்லா போராட்டத்திலும் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் கட்சியை பார்க்கவில்லை, கோரிக்கையினுடைய ஜனநாயக தன்மையை பார்த்து இங்கே மேடையில் இருக்கிறார். இந்த கோரிக்கையிலே ஒரு நியாயம் இருக்கிறது. காரணம், இது சமூக நீதியை பேசுகிறது, இடஒதுக்கீட்டை கோருகிறது, இந்துத்துவ ஆட்சியிலே இஸ்லாமியர்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை இந்த கோரிக்கை வெளிப்படுத்துகிறது என்கின்ற காரணத்தினால் தான் திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் அவர் இந்த மேடைகளை பகிர்ந்திருக்கிறார். கூட்டணிகள் முக்கியம் இல்லை, கொள்கைகள் தானே முக்கியம். கொள்கைகள் தானே முக்கியம். நான் அதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். நான் வெளிப்படையாக ஒன்று கேட்க விரும்புகின்றேன். இந்த இடஒதுக்கீட்டில் கொடுப்பதில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த மாறுபாடும் இருக்காது. என்ன வேறுபாடு இருந்து விட போகிறது? இருவருக்கும் பெரிய கொள்கை வேறுபாடு கிடையாது. பிறகு எப்படி தடுக்கப்படுகிறது? இந்துத்துவ ஆட்சியினால், இந்துத்துவ அதிகாரிகளால், RSS-னால், இந்திய அரசியல் கட்டமைப்பினால், இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரால் தொடர்ச்சியாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் திமுகவும் இந்த கூட்டணியில, இந்த பேரணியில பங்கெடுத்து இவர்களைத்தான் எதிர்த்து நின்றிருக்க வேண்டும். இவங்க தானே எதிர்த்து நின்றிருக்கணும். அப்ப இந்த போராட்டம் என்பது திமுகவுக்கு எதிரானதாக இங்கே கட்டமைக்கப்படும் என்றால் அதில் சூழ்ச்சி இருக்கிறது என்று திமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எல்லாம் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் மறுத்தவர்கள் யார்? கர்நாடகத்தில் அதை ஒழித்து கட்டியவர்கள் யார்? மராத்தியத்தில் அதற்கு எதிராக நின்றவர்கள் எல்லாம் யார்? RSS காரர்கள், இந்துத்துவவாதிகள் தானே. அப்படிப்பட்ட அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு மக்களை திரட்டி வீதிக்கு வந்து விட்டார்கள் எஸ்டிபிஐ கட்சி தோழர்கள். இது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவிற்கான வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மக்களை திரட்டி இருக்கிறார்கள், மக்களை அரசியல்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திமுக தான் வைத்திருக்க வேண்டும். திமுக தான் அதற்காக மக்களை திரட்டி இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அதற்கான வழிமுறைகளையும் திமுக கண்டறிந்திருக்க வேண்டும். அப்படியான ஒன்றை உருவாக்குங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இங்கே திமுகவை எதிர்நிலையில் நிறுத்துவதோ அல்லது பிற மாநில கட்சிகளை எதிர்நிலையில் நிறுத்துவதோ எனது வேலை அல்ல. என்றால் நமது கோரிக்கை வெல்ல வேண்டும். திமுகவிற்கு புரியும், EWS என்று சொல்லப்படுகின்ற உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை எந்த உயர் சாதிக்காரனாவது வீதியில் நின்று இப்படியாக போராட்டத்தை நடத்தி பெற்றானா? ஒரே நாளிலே பாராளுமன்றத்தில் பெற்றான் அல்லவா? 60-70 ஆண்டுகளாக போராடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடி உயிர் கொடுத்து நாம் பெற்ற உரிமையை கூட இன்றைக்கு வரை நிலைநாட்ட முடியவில்லை. ஆனால் EWS என்று சொல்லப்படுகின்ற உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது யாரும் கேட்காமல், யாரும் போராடாமல், எந்த கோரிக்கையை முன்வைக்காமல் பாராளுமன்றத்தில் ஏக மனதோடு நிறைவேற்றப்பட்ட இந்த இந்தியாவிலே, இந்த இந்துத்துவ அரசிலே அதை எதிர்த்து நிற்கக்கூடிய முழக்கமாக முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு தான் அமையும். அதைத்தான் சாதிக்க வேண்டும். அதைத்தான் திமுக அரசு சொல்ல வேண்டும். அனைத்து கட்சியை கூட்டுங்கள். இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டுக்கான நியாயத்தை திமுக அரசு முன்மொழிய வேண்டும். அதை சாதித்து காட்டுங்கள். நாங்கள் எல்லோரும் கட்சி கடந்து, இயக்கம் கடந்து நாங்கள் பின்னே அணிதிரள தயாராக இருக்கின்றோம். இது ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக எஸ்டிபிஐ முன்னெடுக்கவில்லை, ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக, வஞ்சிக்கப்படக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக முன்னெடுத்திருக்கிறது. ஆக தோழர்களே, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்வோம் தோழர்களே, நாம் பெருமை கொள்வோம். இது கட்சி எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி வாங்குவதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டமா கூட்டமா அல்ல. இது தேர்தல் காலகட்டமும் அல்ல.
இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்காக எஸ்டிபிஐ கட்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை. மாறாக இந்த சமூக மக்களுடைய குரலாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கையை அனைத்து கட்சியும் ஏகமனதாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடையின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போலத்தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. இன்றைக்கு இந்த சிஏஏ போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காக பொய் வழக்கில் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். உமர் காலித் உள்ளிட்ட, சர்ஜில் இமாம் உள்ளிட்ட எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை மூத்த வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிணை கிடைக்கவில்லை. 5 ஆண்டுகளாக பிணை கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட அரசியல் நிலை தான் தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டுமா? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதில் எது தடுக்கிறது திமுகவிற்கு? என்ன பிரச்சனை? ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் உங்கள் பின்னால் அணிதிரண்டு நின்றார்களே, உங்களுக்காக வாக்களித்தார்களே, உங்களுக்காக பரப்புரை மேற்கொண்டார்களே, உங்கள் போராட்டங்களில் பங்கெடுத்தார்களே, உங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்களே, அதற்காக பிரச்சாரம் செய்தார்களே, அந்த மக்களினுடைய எளிய கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.